ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் டீ குடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 வாட்டி வரைக்கும் டீ குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக, ஹெல்த் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ப்ளஸ் பேக் பெயின், கால் வலி, பேக் பெயின், தலைவலி எல்லாமே எனக்கு ஓவரால் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அசிங்கப்பட்ட ஒரு இடத்துல. ஹாய், சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. ஹாய் சார், என் பேர் வந்து இம்தியாஸ். நான் வந்து சென்னையிலேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஹெல்த் கண்டிஷன் சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து என்னோட ஒர்க்கு ஜாப் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா ஒரு பர் டே வந்து ஒரு 80லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பைக் ஓட்டுறது என்னோட இதுவாக இருந்தது ஜாபு. ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் ஃபீல்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எனி டைம் பைக்லேயே இருக்கணும், ப்ளஸ் டார்கெட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதுதான் எங்களோட லைஃபாகவே போயிட்டு இருந்துச்சு. ஃபோன் கால் ஈவினிங் ஆனால் எங்களுக்கு ஃபோன் கால் வந்துடும். என்ன ஒர்க் பண்ணீங்க, எப்படி டார்கெட், என்ன அச்சீவ் பண்ணுறீங்க, அதுவாக இந்த அதனால் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால வந்து என்னோட ராங் ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். வீட்டுக்கே போக மாட்டேன் நான். வீட்டுக்கு போகிற டைமும் கிடைக்காது. வீட்டுக்கு போனால் 3-4 மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் திரும்ப ஃபீல்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் 5 o'clock. அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் டீ குடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 வாட்டி வரைக்கும் டீ குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக, பஜ்ஜி போண்டா ஈவினிங்கில் சாப்பிட்றதே கிடையாது. சாப்பாடு ஆக்சுவலாக ரொம்ப சாப்பாடே சாப்பிடாத மாதிரி ஆனதுனால ராங் ஃபுட் ஹேபிட்னால என்னோட ஹெல்த் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ப்ளஸ் பேக் பெயின், கால் வலி, பேக் பெயின், தலைவலி எல்லாமே எனக்கு ஓவரால் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க, ஏன்னா மெடிக்கேஷன் இருந்தீங்களா? ஆக்சுவலாக வந்து ஃபீல்டு சொல்ல போனால் மார்க்கெட்டிங்னால மெடிக்கல் ரெப்பு நான். ஓகே, அதனால மெடிசன்ஸ் பற்றி தெரியும் இல்லையா? ஆமாம், மெடிசன் பற்றி தெரியும். நான் மெடிசனும் எடுக்க ஆரம்பித்தேன். பட் ஃபுட்டு ஒழுங்காக இல்லைனால அந்த மெடிசனும் எனக்கு வந்து ஒழுங்காக இதாகலை. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஃபுட் ஹேபிட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நம்ம வந்து ரொம்ப வந்து அன்கான்சியஸ், இது ஹெல்த்துக்கு போயிடுவோம், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து, ஆக்சுவல் பேசிக்காக சொல்ல போனால் நான் வந்து ஒரு 5 years முன்னாடி வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால வந்து என் உடம்பு அப்போ பயங்கர ஃபிட்டாக இருந்துச்சு. சூப்பர். அப்போ வந்து 73 தான் என்னோட வெயிட் இருக்கீங்க. இப்போ வந்து ஓப்பனாக சொன்னால் 93ல இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி 93. நான் உங்களை வந்து இன்வைட் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுமா, ஃபிட்டாக இருக்கணுமான்னு கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? என்னோட மனநிலைமைன்னு சொல்ல போனால் எனக்கு வேற எதுவுமே இல்லை. எனக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகள் சரியானா போதும். ஓகே, வெயிட் லாஸ், அதை பற்றி நான் ஹெல்த்தியான லைஃப் வாழணும். அதுக்காக மட்டும் என் கோச் நீங்கள் சொன்னது அதே தான். ஹெல்த்தியான லைஃப் வாழணும், எங்ககிட்ட வாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, உடம்பு ஒரு பிரதர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்காக நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? மெயினாக ஹெல்த் கண்டிஷன் மாற்றத்தை பார்த்தா தூக்கம். எனக்கு அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தூக்கமே இருக்காது. எத்தனை வருஷம் வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு? அதான் இந்த மார்க்கெட்டிங் ஒரு 5 to அந்த கிரிக்கெட் விட்டதுலேருந்து நான் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்துட்டேன். ஒரு 5 to 6 years வந்து சரியா தூக்கம் இல்லை. தூங்கினது ஒரு 3 மணிக்கு தான் நான் தூங்குவேன். ஓகே, பயங்கர தலைவலி வரும், தூங்கவே முடியாது என்னால். 4 to 5 years கூட நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதனால வந்து எனக்கு சுத்தமாக இதுவோ போயிடுச்சு. ஆனால் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணல எனக்கு 11 o'clockலாம் எனக்கு தூக்கம் நல்லா தூக்கம் வந்துருச்சு. மார்னிங் வந்து நல்ல வேக்கப் இருந்தது. எனக்கு பாடியில் ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த பேக் பெயின் சொன்னீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பேக் பெயின் சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எத்தனை நாள் பேக் பெயின் சரியாக போச்சு? எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1 weekலேயே பேக் பெயின் சரியாக போயிடுச்சு. முன்னாடி எனக்கு சொல்ல போனால் வந்து கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நீங்கள் ஃபாலோ பண்ண வர ஒரு ரீதியிலே ஒரு அசிங்கப்பட்ட ஒரு இடத்துல, அதான் ஒரு அவமானம் தான் ஒருத்தனை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த அவமானப்பட்டேன் நான். நான் வந்து கிரிக்கெட் ஆட போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிரிக்கெட்ல ஆட போகும்போது என் மைண்டு வந்து சொல்லுது அந்த அந்த பால் இப்படிதான் ஆடணும்னு சொல்லுது. ஆனா என் பாடி கொஞ்சம் கூட அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் ஒரு முடிவே எடுத்தேன். ப்ளஸ் என் ஃபேமிலிக்காகவும் முடிவு எடுத்தேன். நம்ம இல்லைன்னா என் ஃபேமிலி கிடையாது. மெயின் ரீசன் அதுதான். எனக்கு என் ஃபேமிலி எனக்காக இருக்காங்க, நானும் என் ஃபேமிலிக்காக இருக்கணும். நான் போயிட்டா என் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம 1008 பிரச்சனை இருக்கணும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்ப்போம். அதுக்காக இங்கே வந்தேன். அது முடிஞ்சு எனக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் ஓகே. ஆனால் இப்போ கிரிக்கெட்டு சம்டைம்ஸ் ஒரு சண்டேஸ் நான் ப்ரொஃபஷனலாக ஆடுறதுனாலுமே சண்டே அதை வந்து ஒரு ஹாபியாக வச்சுட்டு போய் ஆடும்போது
முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லாவும் ஆடுறேன். ப்ளஸ் கொஞ்சம் என் ஃபேமிலிலையும் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா வெயிலாக இருக்குது. இப்போ உள்ள வரும்போது எவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னு சொன்னீங்க? உள்ள வரும்போது நான் ஆக்சுவலி வந்து 92 இருந்தேன். ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த ப்ரோக்ராம் வந்து 1.5 மாசமா 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். 30 டேஸாக ஃபாலோ 30 டேஸாக 30 டேஸில் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? வெயிட் லாஸில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு? வெயிட் இப்போ என்னோட வெயிட் வந்து 82ல இருக்கேன். நான் வெயிட் இது எவ்வளோ மந்த்தில் வந்து 9 kg லாஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அது வந்து வேர்ட்ஸால் வந்து சொல்ல முடியாது.